வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்க நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது மேங்கோ கேக் வித்தவுட் ஓவன் வித்தவுட் எக். எப்படி சாத்தியம்னு பாக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். மேங்கோ கேக் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் மேங்கோ பியூரி எடுத்திருக்கேன். எந்த மீடியம் சைஸ்ல ஒரு மேங்கோ எடுத்து அதை நீங்க கட் பண்ணி பியூரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் சுகர் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பேன்ல நீங்க ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹீட் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ பாருங்க, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இதை வந்து நம்ம கேக்கோட லேயராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ கேக்லேயே இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது வந்து ஒரு கண்ணாடின்ற பதத்தில் தெரியணும். பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட் இருந்த பியூரிக்கும் பல்ப்ஸ் எதுவுமே, மேங்கோட பல்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட டாப் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மோல்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி கலந்து விடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கேக் வந்து இந்த மவுல்ட்டில் ஒட்டாமல் வரும். ஏன்னா பட்டர் பேப்பர்லாம் இல்லாத நேரத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் மவுல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் பண்றதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா மிக்ஸ் ஆகும் கேக்ல. ஸோ நான் வீட்லயே பவுடர் பண்ண 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட 1 பவுல் ஆயில் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறேன். ஒரு 2 to 3 டிராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவரா இருக்கும் நம்ம கேக்கு. இப்போ இந்த 3 இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம 1 கப் மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் பிளெண்டர் யூஸ் பண்ணாததுனால நீங்கள் நல்லா உங்களோட ஸ்பூன் இல்லைன்னா உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம 2 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா ஆட் பண்ணும்போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிஷின் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் எல்லாருமே ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக ஹேண்ட் பிளெண்டர்லேயே பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எங்கேயும் லம்ஸாக இருக்காத மாதிரி பார்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து கட்டியாக இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கேக் நல்லா உப்பி அழகாக வரும். இப்போ நாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பண்ணி வச்சுருந்த மேங்கோ பியூரி 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே இல்லாமல் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணி இல்லைனா உங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப மேங்கோ போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடமும் ஜஸ்ட்டு நம்ம பல்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நாம் இதை கேக் மவுல்ட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ மவுல்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நீங்கள் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி, எல்லா பக்கமும் சேம் சைஸில் இருக்க மாதிரி இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2 தடவை வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக்கில் எந்த பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். நாம் இன்னைக்கு வித்தவுட் ஓவனில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் கனமான பாத்திரத்தை நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மலாக இருக்க ஸ்டீல் பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டு நம்ம கேக் சீக்கிரமாக அவுட் சைடில் குக் ஆகிட்டு இன்னர் சைடில் குக் ஆகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கனமான பாத்திரத்தையே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஆஃப்டர் 35 மினிட்ஸ் நான் கேக் ஓப்பன் பண்ணுறேன். அவுட் சைட் நல்லா குக் ஆகிருக்கு. நான் இன்சைட் குக் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறேன். நீங்கள் கத்தி இல்லைனா உங்கள் டூத் பிக் ஏதாவது யூஸ் பண்ணி
பாருங்க, இங்க பாருங்க நம்ம கேக் எதுவுமே ஒட்டலை. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. நாம இதை இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே இருக்க லேயரை மட்டும் நம்ம லைட்டா கத்தி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இதுல மீதி எடுத்து வச்சிருந்த மேங்கோ பியூரிய இந்த மாதிரி அப்பர் லேயரா யூஸ் பண்றோம். ஸோ இதை நல்லா நீங்க எல்லா பக்கமும் நம்மளோட கேக் தெரியாத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஈஸி தான். நீங்க ஒரு கோன் ஷேப்ல ஒரு கவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போடலாம். என்ன சாக்லேட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் டைரி மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு மாதிரி இழுத்து விடுங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட்ல இருந்து இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க இழுத்து விடுங்க. பாருங்க நம்மளோட கேக் சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான இன்கிரீடியன்ஸை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிளெண்டர் யூஸ் பண்ணல, ஓவன் யூஸ் பண்ணல, எக் யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ஈஸியா பண்ண முடிஞ்ச இன்கிரீடியன்ஸை வச்சு நாம பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ஸ்மூத்தா வந்திருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க. நான் இந்த கேக்கை சாப்பிட போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா நம்ம டுடேஸ்க்கு டெடிகேட் செலிபிரிட்டி யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கான செலிபிரிட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான என்னோட அப்பா தான். நேத்து என்னோட அப்பாவோட பர்த்டே. பட் என்னால அவர் கூட அதை செலிப்ரேட் பண்ண முடியல. இந்த கொரோனானால டிராவல் பண்ணி நான் சென்னைக்கு போக முடியாததுனால என் டேடி கூட செலிப்ரேட் பண்ண முடியாத பர்த்டேக்கு அவருக்கு நான் இந்த கேக் டெடிகேட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்களோட அப்பா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோவா இருப்பாங்க. எனக்கும் அப்படிதான். ஒரு படி மேல எனக்கு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப பெஸ்ட் ஹீரோ கூட. ஹாப்பி பர்த்டே டாடி. இப்போ கேக்க வீடியோல சாப்பிடுங்க. நேர்ல வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். தேங்க்யூ.